வணக்கம் மக்களே. ஸோ இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் முக்கிய தினங்கள் சமச்சீர் புத்தகத்தில் உள்ள 6 to 10 சமச்சீர் புத்தகத்தில் உள்ள முக்கிய தினங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு. ஸோ ஜனவரி டு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ அதை பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த கோர்ஸோட இந்த வீடியோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓகே, முக்கியமான தினங்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, சிவில் ஸ்டூட்ல இருந்து உங்களுக்கு அந்த முக்கியமான தினங்கள் கதை வடிவில் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு முக்கியமான தினங்கள் வந்து ஒரு தினம் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, ஸோ அந்த முக்கியமான தினத்தை நீங்க வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம சொல்ற கதையை பச்சே நீங்க அந்த தினத்தை வந்து நீங்க போட்டுடலாம். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்ல உட்கார்றப்ப அந்த முக்கியமான தினம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு டக்குன்னு எழுதாம ஸோ கேப் விட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்னா விட்டுருங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்னா எழுதிருங்க. ஸோ எழுதிட்டு கடைசியில் என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா, இந்த தினத்தோட ஷார்ட்கட் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ மே மாசம்னா இந்த கதை வந்து சொன்னாங்க, சிவில் ஸ்டூட்ல வந்து இந்த கதை சொன்னாங்க. ஸோ அப்போ டக்குன்னு மே மாசம் யோசிச்சு ஸோ கதையை வச்சு யோசிச்சு அந்த மே மாசம் டேட் வந்து நீங்க போட்டுருங்க. அதே மாதிரி ஜூன் மாசம் அப்படின்னா ஜூன் மாசத்துல ஒரு கதை வந்து சொல்லுவோம். ஓகே, அந்த ஜூன் மாச கதையை வந்து யோசிச்சு அந்த ஜூன் மாசம் வந்து அந்த டேட் வந்து போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி போட்டா உங்களுக்கு அந்த தினங்கள்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க அந்த ஒரு மார்க் வந்து கண்டிப்பா எடுத்தா. ஏன் அப்படின்னா முக்கியமான தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு மார்க் எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா வந்துடும். அப்கமிங் குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஒரு மார்க் கண்டிப்பா அந்த 75 கொஸ்டின்ல ஒரு மார்க் முக்கியமான தினங்கள் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் டு மே ஜூன், ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏற்கனவே போட்ட பார்ட் 1 வீடியோ, அதை வந்து பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஏப்ரல் மே ஜூனுக்கான 3 மாசத்துக்கு வந்து கதை வடிவில் வந்து போறோம். ஸோ எந்த இன்ஸ்டியூட்டுமே இந்த ஃப்ரீ இனிஷியேட்டிவ் வந்து பண்ணல. ஸோ அதனால இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த தினங்கள் வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க யோசிச்சு வந்து போட்டுருலாம். ஏன்னா நம்ம எல்லா தினத்தையும் உட்காந்து படிச்சிட முடியாது. ஓகே, எல்லா தினத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முக்கியமான தினங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன முக்கியமான தினம், இந்த 4 வீடியோ, அதாவது ஜனவரி டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டிசம்பர். ஸோ இந்த 4 வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ அப்போ ஏப்ரல் டு ஜூன் உள்ள முக்கியமான தினங்கள் வந்து இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7 வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, அது தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24, ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் தினம் ஏப்ரல் 30. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட குரூப் 4, குரூப் 1, குரூப் 2ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. ஓகே, ஸோ இது எப்படி நான் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் வந்து ஒரு கீவேர்டுங்க. ஸோ உங்களுக்கு சுகாதாரம், உடம்பு வந்து சரியில்லை. ஓகே, உடம்பு சரியில்லை. என்ன எப்படி உடம்பு சரியில்லை பார்த்தீங்கன்னா, ஒரு 7 தடவை ஏப்ப விடுறீங்க. ஓகே, 7 தடவை ஏப்பம், அதாவது ஏப்ப விடுவாங்கல்ல. ஸோ 7 தடவை வந்து ஏப்ப விடுறீங்க. ஸோ 7 தடவை ஏப்ப விட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நீ போய் டாக்டரை பாரு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க டாக்டர் பார்க்கறதுக்கு நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ நடந்து போயிட்டு இருக்கப்ப என்ன, அங்க வந்து ஒரு குடிமை பணி படிக்கிற, அதாவது சிவில் சர்வீஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வர்றாரு. ஓகே, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு 21 வயசு, அவருக்கு ஒரு 21 வயசு. உங்க ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறவர் வந்து நடந்து வராரு. நீங்க ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கீங்க. அதாவது ஏப்ரல் 7 தடவை வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஏப்பம் வந்துட்டே இருக்கு. சரின்னு பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போறீங்க. ஸோ போறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிவில் சர்வீஸ் அஸ்பரண்ட், அதாவது ஐஏஎஸ் படிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அஸ்பிரண்ட் 21 வயசு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து நடுவில் கிராஸ் ஆகிறாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தவர். ஓகே, பஞ்சாயத்து, அதாவது கிராமத்துல இருந்து ரொம்ப வந்தவர். அவர் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பார். ஓகே, 24 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி படிச்சதுனாலதான் 30 வயசுல, அதாவது ஐஎஃப்ஓஎஸ், அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சொல்லிட்டு இந்த இந்திய வன காப்பா, ஓகே, வன ஆஃபீஸர், இந்திய ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ ஏப்ரல் 30 வயசுல வந்து அவர் வந்து ஐஎஃப்ஓஎஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து மாறிடுறாரு. ஸோ ஆயிடுறாரு. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னா மானு. ஓகே, ஃபாரஸ்ட்ல வந்து என்ன இருக்கும், மான் இருக்கும். ஓகே, வனத்துல வந்து என்ன இருக்கும், மான் இருக்கும். ஸோ அப்ப இவன் 30 வயசுல வந்து ஐஎஃப்ஓஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆயிடுறாரு. ஸோ மானு. ஓகே, ஸோ அப்ப 7 தடவை உங்களுக்கு ஏப்பம் வந்து வருது. ஓகே, ஸோ உடம்பு சரியில்லை, சுகாதாரம் வந்து உங்க உடம்பு சரியில்லை. ஸோ அதனால 7 தடவை ஏப்பம் வருது. 7 தடவை ஏப்பம் வந்ததுனால என்ன பண்றீங்க, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு போறீங்க. ஸோ ஆஸ்பத்திரி போறப்ப சிவில் சர்வீஸ் படிக்கிற ஆஸ்பிரண்ட் 21 வயசு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ், அவர் வந்து ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தவர். ஓகே, ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர். அவர் எப்ப பார்த்தா 24 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாரு. அவர் வந்து 30 வயசுல என்ன ஆயிடுறாரு பார்த்தீங்கன்னா, அதனால படிச்சுட்டு இருக்கனால 30 வயசுல ஐஎஃப்ஓஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஒரு ஆஃபீஸரா ஆயிடுறாரு. அப்போ ஃபாரஸ்ட்ல என்ன விலங்கு இருக்குன்னா, மான் இருக்கும்.
ஓகே. ஸோ அப்போ இதுதான் ஏப்ரல் மாசத்துக்கான முக்கியமான நாட்கள்ல இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஷார்ட்கட் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து பார்க்கலாம் மே மாசம். இப்ப ஏப்ரல் மாசம் பார்த்துட்டு அடுத்து மே மாசம் பார்க்க போறோம். சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1, சர்வதேச சிறுத்தை தினம் மே 3, சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் மே 22. ஓகே. ஸோ இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு தொழிலாளர் இருக்காரு. ஓகே. ஒரு தொழிலாளர் ஒர்க்கர் வேலை பார்க்குறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டுல வந்து ஒரு ஆடு வளர்க்குறாரு. ஓகே. அவர் வீட்டுல ஒரு ஆடு வளர்க்குறாரு. ஆடு எப்படி கத்தும்? மே அப்படின்னு கத்தும். ஓகே. ஆடு வந்து மே அப்படின்னு கத்தும். அப்ப தொழிலாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு தொழிலாளர் இருக்காரு. அவர் ஒரு ஆடு வளர்க்காரு. மே அப்படின்னு கத்தும் அந்த ஆடு. அந்த ஆட்டை என்ன பண்ணுச்சு? என்ன ஆச்சு? அந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 3 சிறுத்தை வந்து கடிச்சிருச்சு. ஓகே. 3 சிறுத்தை வந்து அந்த ஆட்டை வந்து கடிச்சிருச்சு. ஸோ அந்த ஆட்டை கடிச்சதுனால அது என்ன ஆகுது? 22 நாள் கழிச்சு. ஓகே. 22, அதாவது 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப 22 நாள் கழிச்சு அந்த ஆட்டோட உயிர் வந்து பிரிச்சிருது. ஓகே. அந்த ஆட்டோட உயிர் வந்து பிரிஞ்சிருது. அது செத்துருது. அவ்வளவுதான். அப்போ ஒரு தொழிலாளர் இருக்காரு. அந்த தொழிலாளர் வந்து ஒரு ஆடு வளர்க்குறாரு. அந்த ஆடு வந்து எப்படி கத்தும்? எப்படி கத்தும். ஸோ அதனால ஆடு வளர்க்குறாரு. அந்த ஆட்டை வந்து 3 சிறுத்தை வந்து கடிச்சிருது. ஸோ கடிச்சதுனால 22 நாள், அது 3 - 1 வந்து 2. அப்ப 22 நாள் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து உயிர் வந்து போயிருது. ஓகே. அப்ப இதுதான் முக்கியமான தினங்கள் மே மாசம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம். ஓகே. ஜூன் மாசம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். உங்களுக்கு ஜூன் 5 தெரியும். ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். அதுக்கடுத்து 2 நாள். ஏன்னா சுற்றுச்சூழல் முக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு உணவு முக்கியமா இருக்கணும். உணவு முக்கியமா இருக்கணும், நீங்க என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். ஓகே. உணவு முக்கியமா இருக்குன்னா யோகா பண்ணணும். அப்ப எல்லாம் பக்கத்துல வரும். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால நடுவில் மட்டும் நான் வச்சுக்கோங்க. உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7. ஜூன் 21 இது அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல. சர்வதேச, அதனால அடிக்கடி கேட்கறதுனால நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே. நிறைய கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. ஓகே. இது வந்து பார்த்துக்கோங்க. இது ஜூன் மாசம். அடுத்து இதுக்கு பாருங்க, சர்வதேச வெப்பமண்டல தினம் ஜூன் 29, தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29, சர்வதேச பாராளுமன்ற தினம் ஜூன் 30. ஓகே. அப்ப இது எப்படி நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஜூன் மாசம் வந்து பங்குனி மாசம், அதாவது வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஜூன் மாசம் வந்து என்ன ஆகும்? வெயில் வந்து அதிகமா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெயில். ஸோ ஜூன் மாசம் வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஓகே. வெப்பம் வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்றாங்க. கோலம் போடலாம், நம்ம வெளியே போய் கோலம் போடலாம். ஸோ அப்ப 29 புள்ளி கோலம் போடலாம். 29 புள்ளி கோலம் போடலான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம எதுக்கு வீட்டுல போடணும், நம்ம போய் டைரக்டா பார்லிமெண்ட்ல போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 30ஆம் தேதி. ஓகே. அது ஜூன் 29 புள்ளி வச்சு கோலம் போடலான்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த கோலத்தை எங்க போடலான்னு முடிவெடுக்கிறான் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல. அடுத்த நாள் 30ஆம் தேதி வந்து பாராளுமன்றத்துல வந்து என்ன பண்றாங்க, ஸோ கோலம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. அப்ப ஜூன் மாசம்னா வெப்பம், அதாவது வெயில் நிறைய இருக்கும். ஸோ அப்ப அம்மா என்ன பண்றாங்க, 29 புள்ளி கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த கோலத்தை எங்க போட போறாங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை போட போறாங்க. அடுத்த நாளே போட போறாங்க 30ஆம் தேதி. ஓகே. இது வந்து ஜூன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஏப்ரல், மே, ஜூன், ஸோ 3 மாசத்துக்காண்டி ஷார்ட் கட் வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஷார்ட் கட் வந்து திரும்பி ஒரு 2-3 தாட்டி பாருங்க. கரெக்டா உங்களுக்கு போன வீடியோ பார்த்துட்டு ஜனவரி டு மார்ச் பார்த்துட்டு இந்த ஏப்ரல், மே, ஜூன் பாருங்க. அடுத்த வீடியோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கான வீடியோ போடுவோம். அடுத்த அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கான வீடியோ போட்டா இந்த ஒரு வருஷத்துக்கான முக்கியமான நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இந்த நாட்கள் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.